friends. Good morning. Hi, Chris. Good morning. Hi, good morning. தூங்குனியா? மேம் ஒரே நிமிஷம். யார்டா அது? ஏய் டிவி அவன் ஆன் பண்ணதுனா அனி. So, hi Sanvi, good morning. எங்க நீ காணோம்? அப்பா பேக்ல உட்கார்ந்திருக்க. Good morning அனி. Good morning. ஸோ காலையில் எழுந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதுதான். பட்டமான தலகாணி, எந்த ஊர் தலகாணின்னு தெரியல. இதை எல்லாம் படுத்து படுத்து அமுங்கி சப்பியாகி ஒன்று வச்சாலும் ரெண்டு வச்சாலும் முடியல. யா மட்டமா நல்லா வேற தலகாணி அவ்வளோ கம்மியா போயிடுச்சு. ஹாட் ஆமாடா 72ல இருந்துச்சு. அப்புறம் எவ்வளோ குறைச்சாலுமே வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நான் ஸ்லீப் பண்ணவே முடியல. 68ல வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அனி தூங்கணும். பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் அனி தூங்கணும். இல்லடா அனி 68ல வச்சு விட்டா. அதுக்கப்புறம் தான் அனி தூங்கணும். அனி படுத்து தூங்கினதான் 3 o'clock எனக்கும் முழிப்பு வந்துருச்சு. அனி ரொம்ப நேரம் தூங்கலடி. அப்படியா? ஓகே, எனக்கே தூக்கம் வரல தான். நடு நைட் எழுந்துக்கிட்டேன், தூங்கிட்டு எழுந்துக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லுங்க. போயிட்டு பார்த்துட்டு சான்விக்கு ஃபுட் இருக்கானு பார்த்துட்டு லைக் என்னன்னா என்ன டாக் ஃபுட் வைக்க மாட்டாங்க, முட்டை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். அதை வந்துட்டு அவளுக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்க. கொடு கொடு குடுறா குடுறா. ஐயோ இவ்வளோ எப்படிலாம் ஆளுத்தனம் பண்ணுறாங்க. இது பெரிய பசங்களாம் வந்து குட்டி குழந்தைங்களெல்லாம் வந்து வெறுப்பேற்றுவாங்களா, அந்த வேலையை இவனுங்க 2 பேரும் பண்ணுறாங்க. பாவம் டயாண்ட் அவளை வந்து வம்புக்கு இருக்கிறீங்க. போயிட்டு ஒரு விஷயங்க, இவங்க வந்துட்டு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் 12 o'clock லேட் செக் அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 12 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷட்டிலில் வந்து 1 o'clock ஷட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 12 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு லாபியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு 1 o'clock வந்து ஷட்டில் வந்துடும், கிளம்பிடலாம். பாருங்களேன், நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். சரி, அவளை வந்து அதுக்குள்ளே கிரேட்குள்ளே போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போன் வச்சு போட்டலாம், ஏன்னா அங்கேருந்து எக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு டாயும் பிடிங்கிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து பிடிங்கிட்டோம். ஏய் கிரேஷ் கொடுக்காத, இப்போ சமத்தா இருக்காளாமா, இப்போ வரமாட்டாளாமா. அழகழகா போட்டோ எடுக்கிறேன், நீ வரமாட்டாளாமா. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு அனி இவன் ஒருத்தன் ஸ்டாப் பண்ண. நீ ஏய் மூஞ்சில எல்லாம் போக்காதீங்க, எல்லாரும் ஏன்னா மூஞ்சில போடக்கூடாது. ஏ மாம்ஸ் என்ன இப்படி என்னைக்கெல்லாம் உட்காந்துருக்காளப்பா வீட்டுல, என்ன தெரியுமாங்க, எங்க நம்ம அதுக்குள்ள போட்டுற போறோம்னு நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க, சமத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. பாவமா தான் இருக்கு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல. அன்னைக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணியா அதுக்குள்ள போயிட்டா, ஸோ தட் அவள் சேஃபா இருப்பா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா அது வேற கஷ்டம் ஆக்சுவலி. எங்க பாருங்க, இங்க பாருங்க, அதுக்குள்ள வெளில வரலாமா மேடம். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன போறீங்க? இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு போக போறோம். தட்ஸ் ஓகே. நம்மளால தான் கத்துறது கண்டுக்காதுவாங்க. ஆமா, இங்க வரைக்கும் கேக்குதுங்க. போய் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதுதான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கும். பாயில்டு எக்கும் ஃப்ரூட்ஸு. யோகட் வந்து பிளெயின் யோகட் இல்லை, ஏன்னா வந்துட்டு இந்த யோகட் தான் இருக்குது. லைக் ஃப்ளேவர்டு பிளெயின் இருந்ததுன்னா கூட சாமிக்கு கொடுக்கலாம். பிளெயின் இல்லை. நீ பிளெயின் இருக்கான்னு பாரு, அடியில் செக் பண்ணு. ஓகே, பிளெயின் இது சீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஃபல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இதை வந்து இது பண்ணுவாங்க போல இருக்கு. என்னென்ன இருக்குன்னா ஸ்ட்ராபெரி, கிவி, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். பாருங்க, கான்சன்ட்ரேட் தான் நினைக்கிறேன். அப்புறம் பிரெட் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வாஃபிள்ஸு, சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்போன்ஸாக ஏதோ சொல்லுவாங்களே, சரி எடுத்து ஸ்போன்ஸு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த இது இருக்கு.
அதுக்கப்புறம் அங்கே வந்து பொட்டேட்டோ ஹேமு இது ஹேம் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து வெறும் எக் ஒயிட்டாம், நோ மீட். ஏன்னா இதுவாக இருந்ததா, ஸோ அதனால நாங்கள் என்னவோ வேக்கன்னு நினச்சிக்கிட்டோம். நான் நோ மீட்டு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸு அவ்வளோதான். சூப்பர். ஹாட் வந்து வேகலும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் மஃபின்ஸ் இருக்குது. சூப்பருங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். என்னடா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியல் வித் ஆல்மண்ட் மில்க் தான் இருந்ததுல, அந்த ஆல்மண்ட் மில்க் போட்டு ரைசன்ஸு, ஸோ யோகட் மட்டும் தான் இங்கே இறங்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. இங்கே வந்துட்டு பிரெட், ஆக்சுவலி இவரது பார்த்து தான் எனக்கு ஆசையாக இருக்குது, பிரெட்டு ஆம்லெட்டை வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர கும்பல். சடனாக ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிப் வந்திருக்காங்க போல இருக்கு. ரெண்டு எக் எடுத்தோம். எக்கு பார்த்தீங்கன்னா இதுலயே இருக்கு, ஷெல்லோட இருக்கு. இப்போதான் உட்காந்து உரிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து இந்த உரிக்கிற வேலையை கொடுத்துருக்கேன். நல்லா ரெண்டும் உரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ நேராக சாண்ட்விச் வந்துட்டு எக் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துட்டு கொஞ்சம் வந்து எங்களால் சாப்பிட முடியல, அதனால ரூமுக்கு போய் சாப்பிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் பிச்சிருவேன், எனக்கு ஒரு மாதிரி சேட் ஃபீலிங்ஸ். நீங்கள் தான் ஹாப்பி ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போயிட்டுருக்கோம். ஏய் ஜிம்மு போகவே இல்லையே, பார்க்கலாம் வாங்க. இவன் ஒருத்தன் இருடா, இவனை கூட்டிகிட்டு நான் வேற இந்தியாவுக்கு போகிறேன்றதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. சுஷ்மா உனக்கு ஐஷின்னு இந்தியாவுக்கு போகணுன்றதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. எங்கே போனாலும் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இருடா, சைனின்னே ஆகல வருது. ஓகே, ஒர்க் ஆகலை. அதனால நாங்கள் போயிட்டு மேனுவலாக கார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வாங்கிட்டு வரலான்னு போகிறோம். ஆமாம், டிஜிட்டல் கீ வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக இந்த பசங்க, குட்டி பசங்க ஓடி 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 சாமி டென்ஷன் ஆகலாம். என்ன இதுவாது ஒர்க் ஆகுதா இல்லையா? இருங்க இந்த இதுக்கு மட்டும் தான் இருக்குமா? இது வந்துட்டு நியூ கீ எடுத்துட்டு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிம்குள்ளே வாட்டர் பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஐ மீன் வாட்டர் டிஸ் இது அது இருக்கு. ஸோ என்னதுடா? ஏன் என்னாச்சு? சதீஷ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சரி வாங்க போலாமா? வாங்க. வந்தாச்சு அட்லாஸ்ட். கரெக்டாக 9 மணினா 9 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணாங்கங்க. என்ன மாம்ஸ்? கரெக்டாக ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணாங்க. என்னடா சில்லுன்னு இருக்கா? நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் ஜாலிடா. அப்பாடா, கொஞ்ச நேரம் விளையாடட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓமா இருக்கா? இல்லைடா, நீ யாருமே இல்லை. காலையில் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்திருக்கோம். நீ வந்துட்டு பாத்ரூமா இருக்கும். காகல்ஸ் இல்லைன்னு தனிஷ் சொல்லிட்டு இருந்தான். அங்கே போடா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு சதீஷ் கலாயிற. ஆமாம், அப்படியே காகல்ஸ் இருந்தால் இவர் இங்கிலாண்டே போயிடுவார் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவனடா பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். 6 மணிக்கு மேலே நான் ஏய் டைவ் பண்ணாதடா, நோ டைவ். ஆமாம் மாம், அன்னைக்கு வர திரும்பி அதுக்கு மேலே தம்ம பார்த்தல. டேய், கப்பல்லாம் கவுந்துச்சுன்னா என்ன தண்ணியில் எப்படி இது பண்ணுவீங்க? கப்பல் கவுந்துச்சுன்னா தண்ணியில் எப்படி தத்தளிப்பீங்க? இப்படி இருந்தீங்கன்னா நீங்களே எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கு. நான் என்ன வேற நீங்கள் காப்பாற்றுவீங்க நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, நான் காமிச்சிருந்தேன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னுடைய ட்ரெஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் ஜன்னலில் காமிக்கிறேன், ஐ மீன் மிரரில் காமிக்கிறேன்றத ஜன்னலில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமாம் மேம்,
அது அவ்வளோதான், எல்லாம் கிளம்பிடலாம் மொத்தமாக. டன். ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய கிராஸ் பேக்கு. இதில் ஃபுல்லாக பாஸ்போர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புறோங்க. செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்கண்ணா. பொட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அனியா நீ அந்த பொட்டியோடையே இரு. ஓகே, அவ்வளோதான். டன் டன் டண்டனா கடன். இப்போ டைம் வந்துட்டு 12 o'clock. ஆக்சுவலாக எங்களுக்கு லேட் செக் அவுட் கேட்டோம். அவங்களும் வந்து எங்களுக்கு லேட் செக் அவுட் கொடுத்தாங்க. அனி அதில் போங்க. என்னப்பா அங்கே ஓரம் உட்காந்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய லேப்டாப் பேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து 12 o'clock செக் அவுட்க்கு கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு 1 o'clock எங்களுக்கு வந்துட்டு இது அது பேர் வந்து பஸ்ஸு ஷட்டிலு 12 மணிக்கான ஷட்டில் போய் விட்டது. ஸோ அதனால் நாங்கள் வந்து உட்காந்துட்டுருக்கோம். 1 o'clock ஷட்டில். மேம் 12 o'clock ஷட்டில் போயிடுச்சு. தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் நாங்கள் இதில் வந்து டூ நாட் பெட்டுன்னு சொல்லி இது போட்டுட்டோம், ஜஸ்ட் இன் கேஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரனா பெட் பண்ணி இவ பாட்டு கடிச்சு வச்சிட்டோம்னா பிரச்சனையாயிடும். அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டிலாம் எடுத்து வச்சாச்சு இங்கே. ஸோ யா, ரெடி டு கோ. ஆனால் சதீஷும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம உட்காந்துட்டு பெஞ்சில் பார்க் பெஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ கிருஷா நிஷும் பொட்டி பார்த்துக்கிறதுக்கு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதுவும் சாமி இங்கே உட்காந்துருக்கா. நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் எத்தனை மணிக்கு போகிறதுன்ட்டு. நான் தான் சொன்னேன் நம்ம எல்லாம் போவோம், இன்கேஸ் எனித்திங்னா எங்களை அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, எங்களுக்கு செக்இன் ஆகலை அப்படின்னா. என்னப்பா வேறு என்ன பண்ணுறது? மேக்ஸிமம் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. வாஷிங்டன் டிசியை சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்னப்பா போர்டிங் பாஸ் நம்ம எடுத்துட்டோம்ல, பிரிண்ட் அவுட்லாம். அப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இருக்காதுல்ல? ஓசிஐக்கெலாம் அது அக்செப்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இல்லை பார்க்கலாம். உட்காந்து சமத்தா எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஒரு ஆள் வரான். அவனை இவளுக்கு வந்து ஏற்கனவே நோ பெட்டிங்னு போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ஆள் வரான். அவனை எப்படியானா வந்துட்டு ஆமாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே அவனை வாங்க. ஆமாம்ப்பா, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவனை இது பண்ணோம். நாங்கள் நோ பெட் போனதுனால யாருமே இவளை கண்டுக்கவே இல்லை. இவளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்மளை வந்து எல்லாரும் வந்து ஓகே ஓட் அப்படின்னு தடவிட்டு போவாங்க, இன்றைக்கி எவனும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கான். என்னவா இல்லை இங்கே பாருங்களேன், வால் எவ்வளோ பெருசாக ஆடுது. காட்டில் ஆடுதான். ஏம்மா கண்டுக்கலையாம்மா அவன் போயிட்டோம். அதாவது நீங்களாம் வந்து நான் எப்படி நினச்சி வாங்குவீங்கன்னு தெரில. நான் வந்து பெரிய இதுவாக ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் என்னெல்லாம் சொன்னேன்ப்பா, பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணோம். காய்ஸ் நான் சொன்னேன் காய்ஸ் நாயாக இருந்தால் எங்கள் பக்கத்து வீட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தது, அதனால் அவங்க அதை சொன்னாங்க நியாயம். பாய் நாயாக இருந்தால் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், கேர்ள் நாயாக இருந்தால் கிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் அதனால் கேர்ள் நாய் தான் வாங்கணும், அப்போ தான் கிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம வாங்கலை, நம்ம வாங்கினது கோல்டன் டூடல் என்ன போகணும் 15 minutes. ஸோ போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஹாட் சாக்லேட் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான், கிளம்பணும் ஏர்போர்ட்டுக்கு. டேப்லெட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இவங்களுக்கு சொர்க்கம். கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யா, சதீஷ்கா ஹாட் சாக்லேட். என்னம்மா இந்தாங்க, உட்காரு. இது உனக்கு இல்லை, உனக்கு இல்லை. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓ, ஷட்டில் வந்தாச்சு. நாங்கள் ஷட்டிலில் உட்காந்துட்ருக்கோம். இங்கே நான், கிறிஷ்குட்டி, அனிக்குட்டி, சான்வி, சதீஷ், நாங்கள் எல்லாருமே உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நேராக நாங்கள் வந்துட்டு ஏர்போர்ட் தான் போக போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எங்களை விட்டுட்டு 1 மணிக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஏர்போர்ட்? ஓ, இங்கேருந்து 10 minutes தானா. சூப்பர். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். மேபி இந்த ஃப்ளைட்டில் பிடிக்கிறவங்க யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு போகும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த டைம் ஈவினிங் டைம் போனோம். அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வாட்டி நாங்கள் மட்டும்தான். தெரியல, இதே மாதிரி ஃப்ளைட்டும் காலியாக இருந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டில் காலியாக ஓட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, காலியாக இருக்குது அப்படின்னா
கம்பைன் பண்ணி உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு இதில் போங்க, உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு இதில் போங்கன்னு சொல்லி அவங்களே ரீரவுட் பண்ணுறாங்க. எல்லா ஃப்ளைட்டும் ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா லைக் ஆயில் பிரச்சனைனால. ஸோ அதனால் ஹாய் காய்ஸ், வந்தாச்சு ஏர்போர்ட்டு. இங்கே பாருங்க, பேசஞ்சர் அண்ட் பிஸ்னஸ் இது. ஸோ இவங்க நேராக கொண்டு போயிட்டு நம்மள ஏர்போர்ட்டில் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸிட் விட்டார் போல இருக்குது. சரி வந்தாச்சு, சூப்பர். ஏ எனக்கு சதீஷ் விட்டுட்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம். வந்தாச்சு. இங்கே எங்கே இருக்குது நம்மளுடைய லுஃப்தான்ஸா